திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் மதுபான கொள்கை அப்ப அப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சமீப நாட்களாகவே வந்துட்டு இந்த மதுபான கொள்கைகள் டாஸ்மார்க்கை பத்தி அதிகமா கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாட்டின் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள், அதாவது கனிமொழி பேசிய விஷயத்தை கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு சில விஷயம் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து கனிமொழி அவர்கள் இந்த மதுபான கொள்கை டாஸ்மார்க்கை பற்றி பேசுவாங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா கப்சிப்புன்னு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதை தவிர்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. பெட்டர் கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநல மருத்துவரை பார்க்கறது பெட்டர். ஏன் சொல்றேன்னா, இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அதாவது கனிமொழி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்நியன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த ரெமோ அம்பி கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, விக்ரம் கேரக்டர், அது மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு நபராக வந்து தனித்திறமையோட விளங்குறாரு. அதனால வந்து மனநல மருத்துவரை பார்த்து கொஞ்சம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு கனிமொழி அவர்களை பார்த்து. அவர் சொல்ற நியாயம் தானே வந்துக்கிட்டு, அதாவது இந்த டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய மதுபானங்களே தவறான ஒரு விஷயம். இதை அதிமுக செஞ்சாங்கன்னா திமுக வந்தவொன்னும் அதை வந்து நிறுத்தணும். ஆனால் ரெண்டு கட்சியுமே நிறுத்தாம இதை பற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோங்கிற மாதிரி பேசுறது ஒரு மிகப்பெரிய நடிப்பு. இது மக்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். மக்கள் இதை மனதில் வைத்துக்கிட்டு வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் சரியான நபருக்கு வாக்களித்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 100 பேரை 200 பேரை அதை பண்ணி யோசிச்சா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மீண்டும் ஒரு தகவலுடன்